கரவழி அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, குழந்தைகளே, எங்க குழந்தைகள்லாம் உள்ளே இருக்கா? குழந்தைகளே, ஆமா, நண்பர்களே, தோழர்களே, அதெல்லாம் நம்ம எல்ஐசியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள். எங்கே பணிபுரிகிறாங்கன்னா சென்னையில். இந்த ஆண்டுதோறும் இதுபோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது உதவியை செய்ய வேண்டும், சமூக நலத்திட்டத்தில் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வாங்குகின்ற ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை சேமித்து இது போன்ற ஒரு உதவியை கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எல்ஐசி கிளையில் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்ஐசி கட்டிடத்தை சினிமா பார்க்குற பழக்கம் இருந்தால் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா அது பார்க்குறது. அந்த கட்டிடத்தில் ஒரு தளத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். எனவே அவர்கள் இந்த பணத்தை வசூல் செய்து எப்போவுமே பிறருக்கு உதவுவது, பிறருக்கு நல்லது செய்வது அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை தங்களுக்குள்ளே பெற்றவர்கள். எனவே அந்த இடத்திலிருந்து ஆயுள் காப்பீடு எல்ஐசி இருக்குது அப்படின்னா எல்ஐசியினுடைய 2 கரங்கள் இப்படி இருக்கும், இடையில ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அப்படி தான் அதை பாதுகாக்கக்கூடிய விளக்கு. அந்த விளக்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இவங்க எல்லாரும் தான், ஊழியர்கள் தான். அதனால தான் ஆயுள் காப்பீடு இன்னைக்கு அவ்வளோ வலுவான ஒரு நிறுவனமாக. எனவே அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகிய நமக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து தான். அப்போ இந்த பகுதியில் எங்கே செய்கிறது அப்படின்னு வரும்போது இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது, எனவே அந்த பள்ளியில் அந்த உதவியை செய்யலாமா என்கின்ற ஆலோசனையை கேட்டார்கள். அப்போ நமக்கு இது போன்ற பள்ளி எதுனா பெரும்பாலும் மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி. இன்றைக்கி அரசாங்கம் தன்னுடைய நலத்திட்ட உதவிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகின்ற வேலை. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு யார் உதவுவது என்கின்ற கேள்வி வரும்போது இதுவரை ஒரு அடையாளபூர்வமாகாது நம்மை போன்றவர்கள் உதவி செய்யும் போது தான் இப்படிப்பட்ட உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று அரசாங்கம் பின்வாங்குவதிலிருந்து மீண்டும் இந்த வேலைகளை செய்வார்கள் என்கின்ற ஒரு அடையாள விதமான ஒரு போராட்டம் தான் இது. முழுமையாக நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் அடையாளபூர்வமாக இப்படிப்பட்ட சமூக இயக்கங்களை நாம் நடத்தும் போது இதை செய்ய வேண்டியவர்கள் மீண்டும் அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தான். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். அதில் இந்த கிளையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்கள் எல்லோரையும் பாராட்டணும். இதுக்கு கிட்டத்தட்ட செலவு ஒரு 50,000 ரூபாய் என்று சொன்னார்கள். அதை உடனே செய்யலாம் என்று நம்மளும் முடிவு செய்து தான். நம்ம பார்க்கல இடத்த நேரில் இப்போ ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. எனவே மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் மூலமாக ஒரு தோழர் மேனுவேல் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் இந்த பகுதியினுடைய தோழர், எனவே அவரை தொடர்பு கொண்டு அப்படி அங்கிற இடத்துல இருந்து இந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கு உதவி செய்யலாம். ஏன்னா நம்ம செய்கிற உதவி சரியான ஆளை சென்றடையணும் என்பதற்காக உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் தண்ணீர் தொட்டியை ரெடி பண்ணி நீங்கள் அதை துவக்கும் போது நாங்கள் கலந்துக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம் என்பதை கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு உதவுதான் கடவுளுக்கு செய்கின்ற சேவை என்று நம்புகிறவர்கள் நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்றேன்.